السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الحسد يأكل الحسنات كلها. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் பூமானை போற்றி வழிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் நல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சூன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் சஃபருல் முலஃபர் என்று சொல்லப்படுகின்ற வெற்றிக்குரிய மாதத்தின் இறுதி தினங்களில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். முதல் வசந்த காலமான மாத காலத்தை எதிர்நோக்கியவர்களாக இந்த ஜும்ஆவை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த முதல் வசந்தமான மாத காலத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து, அதில் அதிகம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இவ்வுலகில் வாழ்கிற வாழ்வாதாரத்தை நமக்கெல்லாம் கொடுத்து, நல்லது கெட்டதை பிரித்தறியக்கூடிய அறிவுத்திறனையும் நமக்கு தந்து, நல்ல அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும், கெட்டவைகளை விட்டு தவிர்த்து வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வியல் மூலமாக நபிகளால் வாழ்ந்து காட்டியும் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வதுதான் நமக்கு நேர்மையான வாழ்க்கையாக அது அமையும். இல்லை என்றால் அந்த வாழ்க்கை நமக்கு சூனியம் பிடித்ததாக மாறிவிடும். அந்த வகையில்தான் இன்று உலகம் முழுவதிலும் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் இன்றைக்கு ஆகுமானவைகளாக நம்மில் சிலர் கூட அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் கூறக்கூடிய காரணம், சப்பைக்கட்டான அவரவர்களுக்கு மனதில் தோன்றியவாறு காரணங்களை கூறி அந்த ஹராமான தடுக்கப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல்
அந்த விஷயங்களை ஆகுமானவைகளாக அவர்கள் நிரூபித்து காட்டும் விதமாக அவர்களுடைய பேச்சையும் அமைத்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவ்வாறு செய்தால்தான் இந்த உலகில் வாழ முடியும், இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் உபயோகித்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். இது மார்க்கத்தினுடைய அடிப்படையில், மார்க்க வெளிச்சத்தில் இவ்வாறு சொல்வது, இவ்வாறு நடப்பது, மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்களை அமைத்துக் கொள்வது இது கூடுமா என்று பார்த்தால், மார்க்கத்தின் அடிப்படையில் இது ஈமானிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படியே ஒவ்வொன்றாக தங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களின் அடிப்படையில் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்களை ஆகுமானவைகளாக நினைத்து 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 இறுதி கட்டத்தில் அவர்கள் அல்லாஹ்வை மறுப்பதற்கும் அல்லாஹ்வின் தூதரை எதிர்த்து நிற்பதற்கும் அவர்கள் வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அடிப்படையில் தான் இந்த எண்ணம் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் இந்த எண்ணத்தினுடைய வேரிலேயே அதை பிடுங்கி எறியப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுக்கு முன்பே கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமான தீர்வுகளை நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அந்த தீர்வுகள் என்பது நம்முடைய சிந்தனையில் நாம் சிந்தித்து பார்த்தாலும் கூட அற்புதமானதாக அது தோன்றும். ஆனால் நாம் அதை சிந்தித்து பார்க்கிறோமா? அதை சிந்தித்து பார்ப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தில் நாம் இருக்கிறோமா என்று பார்த்தால், வேகமாக ஓடக்கூடிய காலகட்டத்தில் நாமும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. இதில் அல்லாஹு தஆலா தன்னை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஃபஐன தذهبون, எங்குதான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய பாதை நேர்மையான பாதை, நீங்கள் போகக்கூடிய, நீங்கள் செல்ல வேண்டிய பாதை இதுதான். இந்த அடிப்படையில் வருகிற போதுதான் என்னுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். என் இறை தூதரினுடைய சிபாரிசு, மகத்தான சிபாரிசு உங்களுக்கு கிடைக்கும். இந்த அடிப்படையில் வருகிற போதுதான் நாளை மறுமையில் லிகாஉல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வினுடைய சந்திப்புக்குரிய பாக்கியத்தை பெறுவதற்கு முடியும். அதன் பிறகு சுவனத்தை அடைய முடியும். இந்த நேர்மையான பாதையை நீங்கள் தவறிவிடுகிற போது நீங்கள் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு வாழ்வை நாளை மறுமையில் அடைய முடியாது. அவ்வாறு இருக்க உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் இப்படி ஆக்கிக் கொண்டு நீங்கள் எங்குதான் சென்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய சிந்தனையை செலுத்த மாட்டீர்களா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுக்கு வழங்கிய வான்மறையை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அல்லது உங்களுடைய உள்ளங்கள் தான் பூட்டுகள் போட்டு பூட்டப்பட்டு இருக்கிறதா? எந்த நல்ல விஷயங்களும் உங்களுடைய உள்ளத்தில் இறங்குவதே கிடையாது. ஏன் இப்படி மாறிவிட்டீர்கள்? இறைநம்பிக்கையாளனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஒரு இறைநம்பிக்கையாளனுடைய உள்ளத்தை எந்த வகையில் நீ காயப்படுத்தினாலும் அது கஅபா இல்லத்தையே இடிப்பதற்கு சமமானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கடைக்கண் பார்வையை செலுத்தி கூட மற்றவர்களுடைய உள்ளத்திற்கு நாம் வேதனை தந்தால்
அது கூட நமக்கு பாவமானதாக மாறிவிடும். அப்படி இருக்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஹராமான விஷயங்களில் நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இஎம்ஐ, ஹோம் லோன் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து விதமான விஷயங்களிலும் உலக அழகிய அலங்காரங்களை காட்டி, நமக்கு கழுத்து மாலை ஆபரணமாக அணிவிப்பது போல் காட்டி, அவர்கள் தூக்கு கயிறைத்தான் நம்முடைய கழுத்தில் போடுகிறார்கள் என்பதை நாம் எப்போது உணரப் போகிறோம்? நம்முடைய எண்ணங்களே தவறாக இருக்கிறது. பிறரை பற்றிய குறைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சரியான விஷயங்களை, நேர்மையான விஷயங்களை நாம் பார்ப்பது இன்றைக்கு கிடையாது. பிறனுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வதற்கு தான் நாம் இன்று போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய குறைகள் என்ன? நாம் அதை சரி செய்கிறோமா? நாம் அதில் நேர்மையாக நடந்து கொள்கின்றோமா என்று பார்த்தால் அதில் கொஞ்சம் கூட நம்முடைய சிந்தனை அதில் நாம் செலுத்துவதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிற போது நீங்கள் 5 விஷயங்களை பெரும் பாக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார். முதுமை வருவதற்கு முன்பு இளமை காலத்தை நீங்கள் பெரும் பாக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நோய் வருவதற்கு முன்பு ஆரோக்கியமான நிலையை பெரும் பாக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொருளாதார நெருக்கடி, ஏழ்மை வருவதற்கு முன்பு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்த போதும் என்ற உணர்வோடு வாழக்கூடிய எல்லா விதமான செழிப்பையும் நீங்கள் பாக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேலை வருவதற்கு முன்பு உங்களுடைய ஓய்வு நேரத்தை பாக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல மரணம் வருவதற்கு முன்பு அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த உலக வாழ்க்கையை பாக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் ஓய்வு காலத்தை பாக்கியமாக நினைத்து அதை கழித்துக் கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இந்த ஜும்ஆவினுடைய சிந்தனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல அமல்களில் நாம் அதை பயன்படுத்துகிறோமா? செல்போன்களை வைத்து கழுத்தை சாய்த்த வயது பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடைசியில் எப்படி ஆகிவிடும் என்பதை இன்றைக்கு ஒரு மனிதர் கூட அந்த வலைதளத்தில் போட்டிருந்தார். கூனி குனிந்தவராக, கூன் விழுந்த நபராக கடைசியில் இப்படி ஆகிவிடுவார்கள் என்று புகைப்படத்தை போட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு செல்போன்களில் நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஓய்வு நேரங்களில், உறங்கக்கூடிய நேரங்களில் நாம் உறங்குவது கிடையாது. பள்ளிவாசலில் அமர்ந்து இமாம் பயான் பேசுகிற போது பயானை கவனிக்க வேண்டும், தூக்கம் நம்மிடத்தில் வரக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் பள்ளிவாசலில் அமர்ந்து உறங்கிக் கொண்டு இருக்கிறோம்? ஆனால் ஒரு பக்கத்தில் மலக்குமார்கள் நமக்கு சக்கீனத் என்கின்ற அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை நம்முடைய தலைமாட்டில் நின்ற அவர்கள் ரஹ்மத்தை அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அது நம்மை அறியாமலேயே தன்னை தானே தூக்கம் வரும். அது வேறு விஷயம். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு உறக்கத்தை நாம் உறங்கி இருக்கவே மாட்டோம். ஆனால் இமாம் பயான் பேசுகிற போது பள்ளிவாசலில் அமர்ந்து அழகான முறையில் தூங்குவோமே, அந்த நிம்மதியான தூக்கத்திற்கு ஈடே கிடையாது. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையிலும் அப்படி ஒரு தூக்கத்தை நீங்கள் தூங்கி இருக்கவே முடியாது, இல்லையா? யாராவது இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. எல்லோரும் அதை ஆமோதிப்பீர்கள், இல்லையா? காரணம் என்ன? பள்ளிவாசலுக்குள் அமர்ந்தால் நிம்மதி கிடைக்கிறது. ஏன் நிம்மதி கிடைக்கிறது? எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அல்லாஹ்வும் நம்முடைய உள்ளமும் அப்படியே இணைகிறது.
அதனால் நமக்கு நிம்மதி கிடைக்கிறது. எந்த ஒரு சிந்தனையும் நமக்கு கிடையாது, எந்த ஒரு எண்ணங்களும் கிடையாது, பிறரை பற்றிய ஒரு சிந்தனையே நமக்கு வருவது கிடையாது. யா அல்லாஹ் என்னை காப்பாற்று, என் குடும்பத்தினரை காப்பாற்று, என் சமூகத்தை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும் நாமும் மன்றாடி கொண்டு இருப்போம் இல்லையா? அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டு இருப்போம். இப்படி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரே தொடர்போடு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு பள்ளிவாசலுக்கு வெளியேயும் நமக்கு இருந்தால் அந்த நிம்மதி அப்படியே நீடிக்கும். அதனால்தான் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டி இருந்தால் அல்லாஹ்வை நினைப்பதில் தான் உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. ஆனால் இன்றைக்கு நம்முடைய செல்போன்கள், வலைத்தளங்கள், அதுபோல டிவி தொலைக்காட்சிகள், இன்டர்நெட், ட்விட்டர், ஃபேஸ்புக் என்று சொல்லப்படுகின்ற எல்லா விஷயங்களும் இன்றைக்கு வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் 99% இதில் நமக்கு கெடுதிதான் அதிகம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தொடர்பை நமக்கு இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. வாரந்தோறும் அந்த ஜும்ஆவினுடைய அந்த நாளில் ஜும்ஆவினுடைய தொழுகைக்காகி வருகின்றோம் அல்லவா, அது மட்டும்தான் நாம் அல்லாஹ்வோடு வைத்திருக்கக்கூடிய தொடர்பாக இன்றைக்கு அமைந்து போய்விட்டது. யாரையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களிடத்தில் சொல்லி காட்டிவிட முடியாது. போய் உன்னுடைய வேலையை பாருப்பா, எனக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறது, உன் வேலை என்னமோ அதை பாரு, என்ன நீ சொல்லாத என்று நாம் சொல்லிவிட்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு சொல்லி காட்டி விட்டார்கள். முதுமை வருவதற்கு முன்பு இளமை காலத்தை பெரும் பாக்கியமாக நினையுங்கள். ஏழ்மை வருவதற்கு முன்பு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்த செல்வ நிலையை நினைத்து பாருங்கள், பாக்கியமாக அதை நினைத்துக் கொள்ளுங்கள். நோய் வருவதற்கு முன்பு ஆரோக்கியமான வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லாருமே இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக ஆரோக்கியமான வாழ்க்கையில் ஆரோக்கியமான நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கவே மாட்டோம். அல்லாஹ்வுக்கு எதையெல்லாம் மாறு செய்ய வேண்டுமோ, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதில் தான் நாம் மூழ்கி இருப்போம். எப்போது அல்லாஹ் நம்முடைய உடலிற்கு நோயை தருகிறானோ அப்போதுதான் யா அல்லாஹ் என்னால் இந்த வேதனையை தாங்க முடியவில்லையே, என்னை மட்டும்தான் நீ சோதித்து பார்க்கிறாய். அவனவன் ஏதேதோ பலான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் எல்லாம் நன்றாக இருக்கிறான். ஆனால் நான் தொழுகின்றேன், தர்மம் செய்கிறேன், குர்ஆன் ஓதுகிறேன், எல்லாமே செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் நீ இந்த நோயை கொடுத்து விட்டாய் என்று அல்லாஹ்வை நாம் நிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆரோக்கியமான வாழ்க்கையை, ஆரோக்கியமான அந்த நேரத்தை நாம் மறந்து விடுகிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நாம் மறந்து விடுகிறோம். நோய் வருகிற போதுதான் அல்லாஹ்வை நாம் நினைத்து பார்க்கின்றோம். பொருளாதார நெருக்கடி வருகிற போது அழகான முறையில் ஒது செய்துவிட்டு பள்ளிவாசலில் உட்கார்ந்து தொழுது விட்டு யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதார நெருக்கடியை நீ நீக்கிவிடு, எனக்கு பொருளாதார விசாலத்தை எனக்கு கொடு என்று நாம் துஆ செய்கிறோம் இல்லையா? ஆனால் அதற்கு முன்பு அந்த துஆ நம்முடைய நாவில் வருகிறதா? ஒன்றும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு துஆ இன்றைக்கு நம்மில் யாராவது தைரியமாக துஆ செய்வீர்களா என்று கேட்டால் கட்டாயமாக அதில் அல்லாஹ் நாடிய சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் அந்த துஆவை செய்யவே மாட்டார்கள். என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன். அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழையாகவே வாழச் செய். போச்சா? வ அமித்னி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழையாகவே மரணிக்கச் செய். வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன், ஏழைகளின் கூட்டத்தில் யா அல்லாஹ் நாளை மறுமையில் என்னை எழுப்பு என்ற இந்த துஆ யாராவது தைரியமாக செய்வீர்களா? சொல்லுங்க.
நம்ம எத்தனை பேர் அதை தைரியமாக இந்த துவாவை செய்வீர்கள்? யா அல்லாஹ் என்னை ஏழையாவே வாழ வச்சு ஏழையாவே மரணிக்க செஞ்சு நாளை மறுமையில ஏழைகளுடைய கூட்டத்திலேயே என்னை எழுப்பு. தைரியமாக துவா செய்ய பார்க்கலாம். அல்லாஹ் நாடிய நல்லவர்கள் மட்டும்தான் இந்த துவாவை செய்வார். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட உலகத்தினுடைய சூழல் அப்படி போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவாக சொல்லி காட்டி இருக்கிறார். குர்ஆன் ஓதுவதில், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதில், இதில்தான் உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்திற்கான நிம்மதி இருக்கிறது. உள்ளத்தினுடைய நிம்மதியை நாம் பல இடங்களில் தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய குர்ஆனில் நமக்கு நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு வழங்கிய நாவிலே அல்லாஹ்வை திக்ர் செய்கிற போது நமக்கு அந்த நிம்மதி ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிற போது, நபி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற போது நமக்கு அந்த நிம்மதி ஏற்படுகிறது. இதையெல்லாம் நாம் எப்போது உணர்வோமோ அப்போதுதான் நமக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய மரணம் வருவதற்கு முன்பு அல்லாஹ் உனக்கு வழங்கிய வாழ்வை பெரும் பாக்கியமாக நீ எடுத்து வாழ்ந்து கொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 விஷயங்களை 5 வருவதற்கு முன்பே நீ அதை பெரும் பாக்கியமாக எடுத்து செயல்படு என்று நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சூழல்களையும் நாம் ஒரு வகையில் நாம் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை நேர்மையான பாதையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்தது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் சஹாபாக்கள் செய்தார்கள். எப்படியாப்பட்ட சூழலிலும் கூட ஹராமை செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் போகவே மாட்டார்கள். எந்த ஒரு சூழல் வந்தாலும் சரி, வாழ்க்கையினுடைய கடைக்கோடியில் நின்று அவர்களுக்கு துன்பங்கள் வந்து அப்படியே அவர்களை முடக்கி விட்டாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் யாருமே எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஹராமை செய்வதற்கு போகவே மாட்டார்கள். அதனால்தான் கியாமத் நாள் வரை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்கள் அல்லாஹ்வை திருப்தி அடைந்து கொண்டார்கள் என்று குர்ஆனிலேயே நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கையை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்போது வாழத் தொடங்குகிறோமோ அப்போதுதான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை நமக்கு ஏற்படும். நிம்மதியை தேடி நாம் எங்கும் செல்ல வேண்டாம். நம்முடைய உள்ளத்திலேயே அந்த நிம்மதியை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பெறுவதற்கான வழிகளை நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். அதன்படி நாம் அமைத்துக் கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு உலக வாழ்க்கை நாளை மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று தரக்கூடியதாக, மிகப்பெரிய பதவிகளை அல்லாஹ்விடத்தில் பெற்று தரக்கூடியதாக அமையும். இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நம்மை இழிவுதான் வந்து அடையும் என்பதை இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்தது போல அந்த சுன்னத்தான நடைமுறையான வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கேட்டதின்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையிலே ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மகாம் மஹ்மூதிலே நின்று ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் குர்ஆனை ஓதி அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.